இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்ல இருக்கிற சில முக்கியமான பழக்கங்களை பத்தி தான். புது வருஷம் பிறக்கும்போது காலண்டர்ல முதல் பக்கத்தை திருப்புற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் புதுசா ஒரு சாப்டர் ஆரம்பிக்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். இந்த வருஷம் ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும், தினமும் 1 மணி நேரம் புக்கு படிக்கணும், சோஷியல் மீடியாவை தொடரதே இல்லை, இப்படி பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுப்போம். அந்த முதல் சில நாள் ஒரு வெறித்தனமான மோட்டிவேஷன் இருக்கும். ஆனா பொங்கல் வர்றதுக்குள்ள அந்த மோட்டிவேஷன் காத்துல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி காணாம போயிடும். ஜிம் மெம்பர்ஷிப் கார்டு பர்ஸ்ல தூங்கும், படிக்க வாங்கின புத்தகம் அலமாரியில தூசு பிடிச்சு கிடக்கும். இந்த கதையில வர அருண் மாதிரி நம்மள எத்தனை பேர் இருக்கோம்? ஒவ்வொரு வருஷமும் பெரிய கனவுகளோட ஆரம்பிச்சு சின்ன சின்ன சறுக்கல்ல துவண்டு போய் கடைசியில நம்ம லைஃப் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம மேலேயே பழிய போட்டுட்டு அடுத்த நியூ இயருக்காக காத்திருக்கோம். இந்த சைக்கிள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கா? நீங்களும் அருணை போல ஃபீல் பண்ணா ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது நியூ இயர் வரப்போற இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான வீடியோ. ஏன்னா பிரச்சனை உங்ககிட்ட இல்ல, உங்க லட்சியங்கள்லயும் எந்த தப்பும் இல்ல. தப்பு நாம அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற வழியில தான் இருக்கு. வெற்றிங்கிறது ஒரே நாள்ல வர மேஜிக் இல்ல, அது தினமும் நாம செய்யற சின்ன சின்ன பழக்கங்களோட கூட்டுத்தொகை. அந்த ரகசியத்தை தான் ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புத்தகம் நமக்கு கத்துக் கொடுக்குது. வாங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த ரகசியத்தை நம்ம எல்லாரும் இப்ப கத்துக்கலாம். நம்மள பல பேர் நினைக்கிற ஒரு தப்பான விஷயம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா பெரிய பெரிய கோல்ஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் ஒரே கோல்ஸ் தான் இருக்கு. ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிற எல்லா வீரர்களுக்கும் தங்கப்பதக்கம் ஜெயிக்கணுங்கிறது தான் இலக்கு. ஆனா எல்லாருமா ஜெயிக்கிறாங்க? இல்லையே. அப்போ கோல்ஸ் மட்டுமே வெற்றிய தீர்மானிக்கிறது இல்ல. நம்ம அருண் செஞ்ச தப்பும் இதுதான். அவனோட இலக்குகள் ரொம்ப பெருசு. ஒரு மாசத்துல 10 கிலோ குறைக்கணும், ஒரே வாரத்துல ஒரு புத்தகம் படிச்சு முடிக்கணும். இப்படி பெரிய பெரிய இலக்குகளை பார்க்கும்போது நம்ம மூளைக்கு ஒரு விதமான ப்ரெஷர் உருவாகுது. அதை அடையிற பாதை ரொம்ப நீளமா கடினமா தெரியுது. அதனால 2 நாள் முயற்சி பண்ணிட்டு 3வது நாள் கொஞ்சம் சறுக்குனா கூட அவ்வளோதான், இதெல்லாம் இனி சரிப்பட்டு வராது அப்படின்னு மொத்தமா விட்டுடுறோம். இதுக்கு பேரு ஒன்று முழுசா செய்யணும், இல்லைன்னா சுத்தமா தொடவே கூடாதுன்னு நினைக்கிறது. இங்கேதான் ஜேம்ஸ் கிளியர் ஒரு மாசான பாயிண்ட சொல்றாரு. நீங்க உங்க இலக்குகளோட உயரத்துக்கு போறதில்ல, நீங்க அமைச்சிருக்கிற கட்டமைப்போட, அதாவது சிஸ்டமோட தரத்துக்கு தான் கீழே விழுறீங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க ரூம் ரொம்ப குப்பையா இருக்குன்னு வைங்க, அது சுத்தம் செய்யணுங்கிறது உங்க கோல். ஒரு நாள் முழுசா கஷ்டப்பட்டு ரூமை பளபளன்னு மாத்திட்டீங்க. ஆனா குப்பையை எங்க போடணும், துணியை எங்க மடிச்சு வைக்கணும்னு ஒரு சிஸ்டம் நீங்க உருவாக்கலைன்னா ஒரு வாரத்துல அந்த ரூம் மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துடும். இந்த இடத்துல உங்க கோல் மேல இருந்த வெறி அந்த ரூமை சுத்தம் செய்ய வச்சுது. ஆனா ஒரு நல்ல சிஸ்டம் இல்லாததால நீங்க பழைய நிலைக்கே வந்துட்டீங்க. அதனால இந்த கதையில வர நம்ம அருண் இனிமே இலக்குகளை பத்தி கவலைப்பட போறதில்ல. அதுக்கு பதிலா தினமும் அவனை ஜெயிக்க வைக்கிற ஒரு சின்ன சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தான் யோசிக்க போறான். அந்த சிஸ்டத்தோட முதல் படிதான் 1% முன்னேற்றம். பெரிய இலக்குகளால விரக்தி அடைஞ்ச அருண் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தை புரட்டும் போது அவனோட கண்ணுல ஒரு வரி படுது. தினமும் வெறும் 1% மட்டும் உங்களை நீங்களே மெருகேற்றுங்கள். இது என்னடா வித்தியாசமா இருக்குன்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜேம்ஸ் கிளியர் ஒரு அற்புதமான கணக்கை போடுறாரு. நீங்க தினமும் வெறும் 1% மட்டும் உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிட்டா ஒரு வருஷத்தோட கடைசியில நீங்க ஆரம்பிச்சதை விட கிட்டத்தட்ட 37 மடங்கு சிறந்தவரா இருப்பீங்க. அதே நேரத்துல தினமும் 1% நீங்க சோம்பேறியானா ஒரு வருஷம் எண்டுல நீங்க கிட்டத்தட்ட 0 ஆகிடுவீங்க. இதுதான் கூட்டு வளர்ச்சியோட, அதாவது காம்பவுண்ட் எஃபெக்டோட பவர். சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் காலப்போக்குல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இந்த 1% தத்துவத்தோட உண்மையான சக்தியை புரிஞ்சுக்க நாம பிரிட்டிஷ் சைக்கிளிங் அணியோட கதையை தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 100 வருஷமா அந்த அணி எந்த ஒரு பெரிய சர்வதேச போட்டியிலையும் ஒலிம்பிக்ஸ்லயும் ஒரு தங்கப்பதக்கம் கூட ஜெயிக்கல. அவங்களோட நிலைமை எவ்வளவு மோசம்னா ஐரோப்பாவோட முன்னணி சைக்கிள் கம்பெனி கூட அவங்களுக்கு சைக்கிள் விற்க மறுத்தாங்க.
ஏன்னா இவங்க தோத்து போனா அவங்களோட பிராண்டுக்கு கெட்ட பேர் வந்துடும்னு பயந்தாங்க. ஆனா 2003ல டேவ் பிரைல்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒருத்தரை அந்த அணியோட பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டரா நியமிக்கிறாங்க. அவர் ஒரு வித்தியாசமான உத்தியை கையாண்டாரு. அதுக்கு பேரு சிறு லாபங்களின் திரட்டல். அவரோட ஐடியா ரொம்ப சிம்பிள். சைக்கிள் ஓட்டுறது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கண்டுபிடிச்சு அதுல வெறும் 1% முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும். அவங்க செஞ்ச மாற்றங்கள் சிலது ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. சைக்கிள் சீட்டை இன்னும் கொஞ்சம் வசதியா மாத்துனாங்க. டயர்கள்ல ஆல்கஹால் தடவி இன்னும் கொஞ்சம் நல்ல கிரிப் கிடைக்க வச்சாங்க. ஆனா அவங்க இதோட நிறுத்தல. யாரும் யோசிக்காத இடங்கள்லயும் 1% முன்னேற்றத்தை தேடினாங்க. எந்த மசாஜ் ஜெல் தசைகளை வேகமா குணப்படுத்துதுன்னு டெஸ்ட் பண்ணாங்க. வீரர்களுக்கு சளி காய்ச்சல் வராம இருக்க கைகளை எப்படி சரியா கழுவுறதுன்னு ஒரு சர்ஜனை வச்சு கிளாஸ் எடுத்தாங்க. ஒவ்வொரு வீரருக்கும் அவங்க உடம்புக்கு ஏத்த தலையணை மெத்தைய செலக்ட் பண்ணி டூருக்கு போகும்போது கூட அதையும் எடுத்துட்டு போக சொன்னாங்க. இந்த மாதிரி நூத்துக்கணக்கான சின்ன சின்ன 1% மாற்றங்களை அவங்க செஞ்சாங்க. ஆரம்பத்துல எந்த பெரிய வித்தியாசமும் தெரியல. ஆனா காலம் போக போக அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய பனிச்சரிவு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பிரைல்ஸ்போர்ட் பொறுப்புக்கு வந்த வெறும் 5 வருஷத்துல 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல பிரிட்டிஷ் அணி மொத்த சைக்கிளிங் பதக்கங்கள்ல 60% அள்ளிக்கிட்டு போச்சு. 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல 9 ஒலிம்பிக் சாதனைகளையும் 7 உலக சாதனைகளையும் உடைச்சாங்க. அடுத்தடுத்து பல டூர் டே பிரான்ஸ் பட்டங்களையும் ஜெயிச்சாங்க. 100 வருஷமா ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒரு டீம் சில வருஷங்கள்ல உலகத்தோட நம்பர் 1 அணியா மாறுச்சு. எப்படி? பெரிய பெரிய இலக்குகளால இல்ல, தினமும் செஞ்ச சின்னஞ்சிறு 1% முன்னேற்றங்களால. இந்த கதையை படிச்சதும் அருணுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்குது. நானும் ஜெயிக்க முடியும். நான் ஒரே நாள்ல மலையை புரட்ட வேண்டியதில்லை, தினமும் ஒரு கல்லை நகர்த்தினா போதும்னு அவனுக்கு புரியுது. 1% முன்னேற்றம்ங்கிறது முதல் படிதான். ஆனா ஒரு பழக்கத்தை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்தணும்னா அதை விட ஆழமான ஒரு விஷயத்தை நாம கத்துக்கணும். அதுதான் நம்ம அடையாளம், ஐடென்டிட்டி. ஜேம்ஸ் கிளியர் இந்த புத்தகத்துல பழக்கத்தை மாத்துறதுல 3 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவுட்கம், நீங்க அடைய விரும்புற ரிசல்ட். உதாரணத்துக்கு 10 கிலோ எடை குறைக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவதா ப்ராசஸ், அந்த ரிசல்ட்டை அடைய நீங்க செய்யற பழக்கங்கள். உதாரணத்துக்கு தினமும் ஜிம்முக்கு போறது. மூணாவதா ஐடென்டிட்டி, நீங்க உங்களை பத்தி என்ன நம்புறீங்க. இந்த இடத்துல நான் ஒரு ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னு நம்பலாம். நம்மள நிறைய பேர் அருண் மாதிரி முதல் லேயரான முடிவுல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். எடையை குறைக்கணும்னு கோல் செட் பண்றோம். இது தப்பான அப்ரோச்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா இந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன? மறுபடியும் பழைய வாழ்க்கை, பழைய நிலைமைங்கிற கதை தான். ஆனா உண்மையான மாற்றம்ங்கிறது நமக்கு உள்ள இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உங்க அடையாளத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க எடை குறைக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நான் ஒரு ஆரோக்கியமான சுறுசுறுப்பான ஆள்னு உங்க அடையாளத்தையே மாத்திக்கணும். இப்படி நினைக்கும்போது உங்க செயல்கள் தானாவே மாறும். ஆரோக்கியமான ஒருத்தர் என்ன செய்வாரு? லிஃப்ட்டுக்கு பதிலா படியில போவாரு. ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலா சாலட் சாப்பிடுவாரு. தினமும் உடற்பயிற்சி செய்வாரு. இப்போ இந்த செயல்கள் எல்லாம் ஒரு சுமையா தெரியாது. ஏன்னா அது உங்க அடையாளத்தோட ஒரு அங்கமா மாறிடுது. இந்த புத்தகத்துல வர ஒரு சூப்பரான உதாரணம் புகைப்பழக்கத்தை விடுறது. 2 பேர் சிகரெட் பழக்கத்தை விட முயற்சி பண்றாங்க. அவங்க கிட்ட யாராவது சிகரெட் கொடுத்தா முதல் நபர் சொல்றாரு, இல்ல நண்பா, நான் சிகரெட்டை விட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 2வது நபர் சொல்றாரு, சாரிடா, நான் சிகரெட் பிடிக்கிற ஆள் இல்ல. கூர்ந்து கவனிச்சா 2 பதிலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல் நபர் இன்னும் தன்னை ஒரு புகைப்பிடிப்பாளரா தான் பாக்குறாரு. அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர போராடுறாரு. ஆனா 2வது நபர் தன்னோட அடையாளத்தையே மாத்திட்டாரு. அவர் இனிமே புகைப்பிடிப்பவர் கிடையாது. இந்த மனநிலை மாற்றம் தான் நிரந்தர பழக்கங்களுக்கு அடித்தளம். ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு நல்ல பழக்கத்தை செய்யும் போது நீங்க யாரா மாற விரும்புறீங்களோ அந்த அடையாளத்துக்கு ஒரு டிக் பண்றீங்க.
நீங்க ஒரு பக்கம் புத்தகம் படிச்சா, நான் ஒரு வாசகன் அப்படிங்கிற அடையாளத்துக்கு ஒரு டிக். நீங்க ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணா, நான் ஒரு ஃபிட்டான ஆள் அப்படிங்கிற அடையாளத்துக்கு ஒரு டிக். காலம் போக போக இந்த பழக்கங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள ஒரு புது அடையாளமா மாத்திடும். இப்போ அருணுக்கு புரியுது, அவனோட கோல் இனிமே புக் படிக்கணுங்கிறது இல்ல. அவனோட புது கோல் ஒரு வாசகனா மாறுறது. அவனோட கோல் ஜிம்முக்கு போகணுங்கிறது இல்ல. ஒரு ஆரோக்கியமான ஃபிட்டான நபரா மாறுறது. இந்த அடையாள மாற்றம் தான் அவனோட பயணத்துல ஒரு டர்னிங் பாயிண்டா அமைய போகுது. சரி, நம்ம அடையாளத்த மாத்திக்கிட்டா மட்டும் போதுமா? அந்த அடையாளத்துக்கு ஏத்த பழக்கங்களை எப்படி உருவாக்குறது? இதுக்கு ஜேம்ஸ் கிளியர் பழக்கத்தின் சுழற்சிய, அதாவது இந்த ஹேபிட் லூப்ப புரிஞ்சுக்க சொல்றாரு. ஒவ்வொரு பழக்கமும் இந்த 4 ஸ்டெப்ஸ பேஸ் பண்ணது தான். அது சிக்னல், ஒரு பழக்கத்த தொடங்க தூண்டக்கூடிய ஒரு விஷயம். கிரேவிங், அந்த பழக்கத்த செய்யணும்னு உங்களுக்குள்ள எழக்கூடிய ஆர்வம். அடுத்ததா ரெஸ்பான்ஸ், நீங்க செய்யற அந்த பழக்கம். ரிவார்டு, அந்த பழக்கத்த செஞ்சதுக்காக உங்க மூளைக்கு கிடைக்கிற சின்ன சந்தோஷம். உதாரணமா, உங்க ஃபோன்ல டிங்ன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேக்குது. இது சிக்னல். அது என்னவா இருக்கும்னு பார்க்கறதுக்காக ஒரு ஆர்வம் வருது. இது ஏக்கம். நீங்க ஃபோன கையில எடுத்து பார்க்குறீங்க. இது செயல். ஒரு காமெடியான வீடியோவ பார்த்து சிரிக்கிறீங்க. இதுக்கு பேரு தான் வெகுமதி. இந்த சுழற்சி திரும்ப திரும்ப நடக்கும்போது அது ஒரு பழக்கமா பதிஞ்சிடுது. ஒரு நல்ல பழக்கத்த உருவாக்கணும்னா இந்த 4 ஸ்டெப்ஸையும் நமக்கு சாதகமா மாத்தணும். அதுக்கு தான் ஜேம்ஸ் கிளியர் 4 கோல்டன் ரூல்ஸ சொல்றாரு. வாங்க இந்த கதையில வர அருண் இந்த விதிகளை எப்படி பயன்படுத்துறாருன்னு பார்ப்போம். நல்ல பழக்கங்களுக்கான சிக்னல நம்ம கண்ணுல படுற மாதிரி வைக்கணும். கெட்ட பழக்கங்களுக்கான சிக்னல கண்ணுல படாத மாதிரி மறைச்சு வைக்கணும். அருண் ஒரு வாசகனா மாறணும்னு முடிவு செஞ்சான். ஆனா, தினமும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் சோர்வுல சோபாவுல உட்காந்து டிவி ரிமோட்ட தேடுவான். இங்க டிவி ரிமோட் ஒரு தெளிவான சிக்னல். இத மாத்த அருண் என்ன செஞ்சான்னா, அவன் தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் படிக்க வேண்டிய புத்தகத்தை எடுத்து அவனோட பெட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டான். காலையில எழுந்ததும் அவன் கண்ணுல படுற முதல் விஷயம் அந்த புத்தகம்தான். ப்ராப்ளம் சால்வ்டு. அதே மாதிரி தினமும் உடற்பயிற்சி செய்யணும்னு முடிவு செஞ்சான். இதுக்கு அவன் ராத்திரியே தன்னோட உடற்பயிற்சியோட ஷூவையும் ட்ரெஸ்ஸையும் எடுத்து பெட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டான். இப்போ காலையில எழுந்ததும் எந்திரிடா எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்ற மாதிரி அந்த ட்ரெஸ் அவனை பார்க்கும். இதோட இன்னொரு சூப்பர் டெக்னிக் பழக்கத்தை அடுக்குதல். ஏற்கனவே தினமும் செய்யற ஒரு பழக்கத்தோட ஒரு புது பழக்கத்தை ஜாயின் பண்ணி விடுறது. அருண் தினமும் காலையில காஃபி குடிப்பான். அது அவனோட ஸ்டாண்டர்ட் பழக்கம். அவன் இப்படி ஒரு ரூல் போட்டான். நான் காலையில காஃபி போட்ட பிறகு ஒரு பக்கம் புத்தகம் படிப்பேன். இப்படி காஃபி போடுறது புத்தகம் படிக்கிறதுக்கான சிக்னலா மாறிடுச்சு. ஒரு பழக்கம் எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு அதை செய்ய நம்ம மூளை ஆசைப்படும். அருணுக்கு உடற்பயிற்சி செய்யறதுனா கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால அவன் ஒரு புது ஐடியா பண்ணான். அதுக்கு பேரு ஆசையை இணைத்தல். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க செய்ய வேண்டிய ஒரு பழக்கத்தோட சேர்த்துக்கிறது. அருணுக்கு பாட்காஸ்ட் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அவன் இப்படி ஒரு ரூல் போட்டான். நான் ட்ரெட்மில்ல நடந்தா மட்டும்தான் எனக்கு பிடிச்ச பாட்காஸ்ட்டை கேட்பேன். இப்போ பாட்காஸ்ட் கேட்கணுங்கிற ஆசை அவனை ட்ரெட்மில்ல நடக்க வைக்குது. உடற்பயிற்சி இப்போ ஒரு ஜாலியான விஷயமா மாறிடுச்சு. நம்ம பழக்கங்கள் சில நேரங்கள்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பொறுத்து மாறும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபிட்டா இருந்தா நீங்களும் அவங்களோட சேர்ந்து ஜிம்முக்கு போக ஆரம்பிப்பீங்க. அதனால நீங்க எந்த மாதிரி பழக்கத்தை உருவாக்க நினைக்கிறீங்களோ அந்த பழக்கத்தை வச்சிருக்கிற ஒரு குரூப்போட உங்களை இணைச்சிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நம்ம இயல்பே குறைஞ்ச வேலையில கிடைக்கிற விஷயத்தை நோக்கி போறது தான். ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கோ அந்த அளவுக்கு அது நிலைச்சு நிற்கும். அருண் தினமும் 30 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யணும்னு இலக்கு வச்சப்போ தோத்துட்டான். ஏன்னா 30 நிமிஷம்ங்கிறது ஆரம்பத்துல ஒரு எவரெஸ்ட் சிகரம் ஏறுற மாதிரி தெரிஞ்சுது. இங்கே தான் ஜேம்ஸ் கிளியரோட சக்தி வாய்ந்த 2 நிமிட விதி, அதாவது இந்த 2 மினிட் ரூல் உதவுது. எந்த ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சாலும் அது 2 நிமிஷத்துக்குள்ள முடியிற மாதிரி இருக்கணும். தினமும் புத்தகம் படிக்கணுங்கிறதுக்கு பதிலா ஒரு பக்கம் படிப்பேன். தினமும் தியானம் செய்யணுங்கிறதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்காருவேன்.
தினமும் 30 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யணுங்கிறதுக்கு பதிலா உடற்பயிற்சி ட்ரெஸ்ஸை போட்டுக்குவேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு காமெடியா இருக்கலாம். ஆனா இதோட நோக்கமே அந்த பழக்கத்தை ஆரம்பிக்கிற செயலை ஈஸியாக்குறது தான். ஒரு பழக்கத்தோட கஷ்டமான பகுதியே அதை ஸ்டார்ட் பண்றது தான். நீங்க ஒரு பக்கம் படிக்க ஆரம்பிச்சா உங்களை அறியாமலேயே அடுத்த பக்கத்தை படிப்பீங்க. நீங்க உடற்பயிற்சி ட்ரெஸ்ஸை மாத்திட்டா 2 தடவை உட்கார்ந்தாவது எந்திரிக்கலாம்னு தோணும். இந்த 2 நிமிட விதி தொடங்குவதற்கான தடையை உடைக்குது. அருண் இந்த விதியை பயன்படுத்த ஆரம்பிச்சான். அவனோட புது இலக்கு தினமும் ஜிம்முக்கு போகணுங்கிறது இல்லை, ஷூவை மாட்டிட்டு ஜிம்முக்கு கிளம்பணுங்கிறது மட்டும்தான். அவன் ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் 2 நிமிஷத்துல திரும்பி வந்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்சான். ஆனா எப்பவுமே அங்க போனதுக்கு அப்புறம் தானாவே கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு செயலை செஞ்ச உடனே ஒரு சின்ன திருப்தி கிடைச்சா அந்த செயலை மறுபடியும் செய்ய நம்ம மூளை ஆசைப்படும். நம்ம பழக்கங்களோட பிரச்சனை என்னன்னா அதோட பலன்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் கிடைக்கும். ஆனா கெட்ட பழக்கங்களோட சந்தோஷம் உடனடியா கிடைக்கும். ஜிம்முக்கு போனா அதோட பலன் பல மாசம் கழிச்சு தான் தெரியும். அதனால நல்ல பழக்கங்களுக்கு ஒரு உடனடி திருப்தியை நாமளே உருவாக்கிக்கணும். இதுக்கு அருண் ஒரு சிம்பிள் டெக்னிக் பயன்படுத்தினான். பழக்கத்தை கண்காணிப்பது, ஹேபிட் ட்ரேக்கர். அவன் ஒரு காலண்டர் எடுத்து அன்னைக்கு அவன் உடற்பயிற்சி செஞ்சுட்டா ஒரு பெரிய டிக் மார்க் போடுவான். அந்த டிக் மார்க்கை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். அடுத்தடுத்து பல டிக் மார்க்குகளை பார்க்கும்போது அடடா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இந்த செயினை உடைக்க கூடாதுன்னு அவனுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். இன்னொரு வழி ஒரு சின்ன வெகுமதி கொடுத்துக்கிறது. அருண் ஒரு வாரம் முழுவதும் உடற்பயிற்சி செஞ்சா வீக்கெண்ட்ல அவனுக்கு பிடிச்ச ஒரு படத்துக்கு போவான். இப்படி செய்யறது அந்த பழக்கத்தை மூளையில மகிழ்ச்சியோட கனெக்ட் பண்ணும். அருணின் மாற்றம். ஒரு வருஷம் கழிச்சு அருண் ஒரு சூப்பர் ஹீரோவா மாறல. அவன் ஒரே நாள்ல உலகத்தை மாத்தல. ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு அமைதியான ஆழமான மாற்றம் நிகழ்ந்துருச்சு. அவன் பெட்டுக்கு பக்கத்துல படிச்சு முடிச்ச புத்தகங்களோட ஒரு ஆழமான அடுக்கு இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்கம் கூட படிக்காதவன் இப்போ 15 புத்தகங்களை படிச்சு முடிச்சிருந்தான். தினமும் ஒரு பக்கம் படிச்சதால அவனோட உடம்புல ஒரு புது ஃபிட்னஸ் தெரிஞ்சுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்கினவன் இப்போ மாரத்தான்ல ஓட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். தினமும் வெறும் 2 நிமிஷம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்ச பழக்கத்தோட விளைவு அது. அவனோட மனசுல ஒரு தெளிவும் அமைதியும் இருந்துச்சு. அவன் வாழ்க்கைய அவனோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதா உணர்ந்தான். ஏன்னா அவன் பெரிய இலக்குகளை துரத்துல தினமும் அவனை ஜெயிக்க வைக்கிற சின்ன சின்ன பழக்கங்களை வளர்த்துக்கிட்டான். இதுதான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குற மனதுக்கான அற்புதமான பாடம். வெற்றிங்கிறது ஒரு கோல் இல்லை, அது ஒரு சிஸ்டம். மாற்றம்ங்கிறது ஒரே நாளில் வர புரட்சி இல்லை, அது தினமும் நடக்கிற 1% முன்னேற்றம். நீங்கள் யாருன்னு தீர்மானிக்கிறது உங்கள் லட்சியங்கள் இல்லை, உங்கள் பழக்கங்கள் தான். ஜேம்ஸ் கிளியர் சொல்கிற மாதிரி பழக்கங்கள் அப்படிங்கிறது சுய முன்னேற்றத்தின் கூட்டு வட்டி. ஹேபிட்ஸ் ஆர் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஆரம்பத்தில் அதோட வளர்ச்சி ரொம்ப மெதுவாக இருக்கலாம். ஆனால் விடாமுயற்சியோடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் ஒரு நாள் அதோட தாக்கம் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். இப்போ நீங்களும் அருணை போல மாற தயாரா? நீங்கள் மலையை புரட்ட வேண்டியதில்லை, ஒரு சின்ன கல்லை நகர்த்தினா போதும். அந்த ஒரு சின்ன பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் என்னவா இருக்க போகுது? தினமும் புக்கில் ஒரு பக்கம் படிக்கிறதா, இல்லை 5 நிமிஷம் நடக்கிறதா, இல்லை ஒரு கிளாஸ் அதிகமாக தண்ணி குடிக்கிறதா? இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்க போகிற அந்த ஒரு சின்ன பழக்கம் என்ன? அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் பயணத்தை இன்னைக்கே ஆரம்பிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.